ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, சுண்டங்காயும் நெத்தலையும் போட்டு ஒரு புரட்டல் தான் புரட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டங்காயும் நெத்தலையும் புரட்டுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஏற்கனவே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காய்ஞ்சி வரட்டும். காய்ஞ்சதும் இப்போ நாம் எண்ணெய் விட்டுக்கொள்ளலாம். இப்போது நான் கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் உண்டாதான் வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் போட்டுடலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை போடுவோம். வதங்கி வந்துட்டு பாருங்கள். எல்லாம் வதங்கி வந்த பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருக்க சுண்டங்காயை இதுக்குள்ளே போடுவோம். கிளறி விடுவோம். எப்படி சுண்டங்காய் வேகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இதாக இது இப்போ நாம் எண்ணெயில் வதக்கினாலும் சரி, இல்லாட்டி இதுக்குள்ளே சாடையாக கொஞ்சம் நாங்கள் தண்ணி விடலாம். ஏண்டா இது வேகணும் தானே. இதில் தோல் நல்லா ரஃப்பாக இருக்கிறனால இது நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் இதுக்கு நாங்கள் தண்ணி விடுவோம். தண்ணி கொஞ்சம் விட்டதும் அது எப்படியுமே அந்த தண்ணி வற்றின பிறகு இந்த எண்ணெயில் வதங்கி வரும். அது ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். இன்னும் நல்லா வேகணும். இது பாருங்கள் எப்படி இருக்கணும். இது நல்லா வேகும் வரைக்கும் நாங்கள் நெத்தலியை இன்னும் போடலை. நான் இன்னும் போடலை. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம நெத்தலியை போடலாம். இப்போ இதை நாங்கள் நெத்தலியை போட்டு கிண்டுவோம். மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்திருக்கு அப்படின்றத. இந்த பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை நாங்கள் நெத்தலி போடாமல் மஞ்சள் தூள் கொஞ்சம் விட்டு தேங்காய் பூ போட்டும் இதை புரட்டி எடுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் நெத்தலி போட்டு வதக்கி இருக்கிறனால நான் இதுக்கு மஞ்சள் தூளும் மற்றது தேங்காய் பூவும் போடல. மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்திருக்கு அப்படின்றத. இந்த பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை நாங்கள் நெத்தலி போடாமல் மஞ்சள் தூள் கொஞ்சம் விட்டு தேங்காய் பூ போட்டும் இதை புரட்டி எடுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் நெத்தலி போட்டு வதக்கி இருக்கிறனால நான் இதுக்கு மஞ்சள் தூளும் மற்றது தேங்காய் பூவும் போடல. இதோட என்னத்தை ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னால், இன்னும் நாங்கள் உப்பு போடலை. இது கலவா இப்போ நாங்கள் உப்பு போட்டுக்கொள்வோம். மற்றது என்னன்னு சொல்லி சொன்னால், நான் இங்கே பாருங்கள், இது மாசி போட்டு இருக்கும் இந்த சம்பல் தூள். இதைத்தான் அதுக்குள்ளே போட்டுக்கின்ற அப்புறம் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதோட இதையும் போட்டு சமைக்கும்போது இதுலேயும் சாடையாக உப்பு கலந்து தான் இருக்கும். மாசித்தூள் இதோட இருக்கிறதுனால இதில் உப்பு சாடையாக கலந்துருக்கும். அதனால் நாங்கள் அளவாக தான் உப்பு போடணும். அதோட நெத்தலிலையும் உப்பு இருக்கும். அதனால தான் நான் உப்பை குறைவாக போட்டிருக்கேன். சரி, இப்போ இதெல்லாம் போட்டாச்சு.
இப்போ இதில் இருக்க கிண்டுவோம். சுண்டங்காய் வந்து உண்மைக்குமே இப்படி புரட்டி சாப்பிட்றது நல்லா இருக்கும். ஏண்டா இது வந்து இப்போ கூடுதலாக யாருமே சாப்பிட்றது இல்லை. ஏண்டா இது இப்போ இல்லை தானே, பெருசாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது இல்லை. ஆனால் வீடுகளில் இதெல்லாம் வந்து நான் வைக்கலை, எங்களோட வீட்டை முளைச்சிருந்தது, தானாக முளைச்சிருந்தது. நான் கண்டெல்லாம் நான் வைக்கல, நான் தானாக முளைச்சிருந்தது. அதிலிருந்து தான் இன்றைக்கி பறித்து நாங்கள் ஒரு கறி வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இந்த இருக்கிற இந்த எண்ணெயில் வந்து இது நல்லா கொஞ்சம் இந்த இப்போ போட்ட உப்பு எல்லாம் வந்து நல்ல வடிவாக அட்டாகி வரட்டும். நாங்கள் இதை திருப்பி ஒரு 2 நிமிஷம் காணும். இப்போ போட்ட உப்புகள் எல்லாம் இதாக இருக்கா திறந்து பார்ப்போம் கறி எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லபடியாக கறி வந்துட்டு இனி நாங்கள் சோத்தோட வச்சு சாப்பிட்டா சரி. இன்றைக்குமே பச்சரிசி சோத்துக்கு இந்த சுண்டங்காய் புரட்டல் வந்து நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.